பாதுகாக்க அமெரிக்கா துடிப்பது ஏன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆயுதம் இல்லாமலா ஆற்றில் இறங்குவார்கள்ன்ற கேள்வியும் எழுது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டது. இப்போ அமெரிக்காவின் தலையீட்டால் இஸ்ரேலை தற்காலிகமாக தாக்குதலை நிறுத்தி வைத்திருக்கிறது. இஸ்ரேல் பெரும்பான்மையான ஈரான் ஏவுகணைகளை நடுவானிலேயே தடுத்து நிறுத்தி அழித்து விட்டதால இஸ்ரேலுக்கு சேதம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதாலேயே இந்த சூழல் உருவாகி இருக்கிறதா இஸ்ரேல் ஊடகம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் எந்த நேரத்திலையும் எதுவும் நடக்கலாம். ஈரானுக்கு பதிலடி தராமல் இஸ்ரேல் ஓயாது அப்படிங்கிற போதிலும் ஐநா மூலமாகவே ஈரானுக்கு நெருக்கடி கொடுத்து அணு ஆயுத திட்டத்தை கைவிட செய்யலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய திட்டமாக இருக்கு. இந்த திட்டம் தோல்வி அடைந்தால் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தோம். இப்போ ஈரான் இஸ்ரேலுடைய இராணுவ பலம் குறித்து நம்ம ஒரு ஒப்பீட்டு பார்க்கலாம். இஸ்ரேலை விட ஈரான் மிகப்பெரியது. ஈரானுடைய மக்கள் தொகை 9 கோடி. இது இஸ்ரேலுடைய மக்கள் தொகை விட 10 மடங்கு பெரியது. ஆனால் இது இராணுவ சக்தியில பிரதிபலிக்கல. ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அதிக முதலீடு செய்திருக்காங்க. தனக்கென ஒரு பரந்த ஆயுத களஞ்சியத்தை கொண்டிருக்கிறது. தன்னுடைய பினாமிகளான ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தி மற்றும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுக்கு கணிசமான ஆயுதங்களை வழங்கி வராங்க. ஆனால் ஈரானிடம் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்கள் கிடையாது. உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஈரான் இராணுவ ஆதரவு வழங்கினாங்க. அதற்கு ஈடாக ரஷ்யா ஈரானின் வான்வழி பாதுகாப்பை மேம்படுத்த உதவுவதாக நம்பப்படுது. இதற்கு நேர்மாறாக இஸ்ரேல் உலகின் மிகவும் மேம்பட்ட விமானப்படைகளை கொண்டிருக்காங்க. IASS இராணுவ இருப்பு அறிக்கையின்படி இஸ்ரேலிடம் குறைந்தது 14 வார்கிரான் ஜெட் விமானங்கள் இருக்கலாம். எதிரி நாட்டு எல்லைக்குள் வெகு தூரம் சென்று தாக்குதல் நடத்திய அனுபவம் இஸ்ரேலுக்கு இருக்கு. இஸ்ரேல் சொந்தமாக அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இதை பற்றி அது தெளிவாகவோ வெளிப்படையாகவோ பேசுவது கிடையாது அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றுறாங்க. ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை. தனது அணு சக்தி திட்டத்தை பயன்படுத்தி அணு ஆயுத நாடாக மாறுவதற்கு முயற்சிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஈரான் தொடர்ந்து மறுத்து வராங்க. கடந்த ஆண்டு உலகளாவிய அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு ஈரானின் நிலத்தடி போர்த்தளத்தில் யுரேனியம் துகள்கள் 83.7 விழுக்காடு தூய்மையோடு செறிவூட்டப்பட்டதை கண்டறிந்தாங்க. இது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான தரத்துக்கு மிக நெருக்கமான அளவாகும். உலகின் வல்லரசு நாடுகளோடு 2015ஆம் ஆண்டு செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி ஈரான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக 60 விழுக்காடு தூய்மையான யுரேனியத்தை வெளிப்படையாக செறிவூட்டி வராங்க. அரபு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு யூத நாடாக இஸ்ரேல் உருவாகியதிலிருந்தே பெரும் எதிர்ப்பை சந்தித்து வருது. 1948, 49, 1956, 1967, 1973, 1982 மற்றும் 2006ஆம் ஆண்டுகளில் அரபு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நாட்டுடனோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அரபு நாடுகளின் கூட்டணியுடனோ இஸ்ரேல் போரில் ஈடுபட்டிருக்காங்க. அத்தனை போர்களுமே இஸ்ரேலின் கையை ஓங்கியிருந்தது. இவ்வளவு வலிமை வாய்ந்த நாடாக இஸ்ரேல் திகழ்வது எப்படி அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அதற்கான பதில் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அமெரிக்க தொழில்நுட்ப ரீதியாக சர்வதேச அளவில் அதிநவீன இராணுவத்தை உருவாக்கும் இஸ்ரேலுக்கு உதவுறாங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதன்படி அந்த தரவுகளின்படி 2019 மற்றும் 2023 காலகட்டத்துக்கு இடையில இஸ்ரேலின் முக்கிய ஆயுதங்களின் இறக்குமதியில் அமெரிக்கா 69 விழுக்காடு பங்கு வகிக்கிறாங்க. 10 வருட ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு $3 பில்லியன் இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 28,500 கோடி மதிப்பிலான வருடாந்திர இராணுவ உதவியை வழங்கி வராங்க. இதுவரை தயாரிக்கப்பட்ட இராணுவ உபகரணங்களின் மிகவும் மேம்படுத்தப்பட்டதாக கருதப்படக்கூடிய F-35 ரக போர் விமானத்தை வாங்கிய நாடும் இஸ்ரேல் தான். அதை பயன்படுத்திய நாடும் இஸ்ரேல். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய நிர்வாகம் இஸ்ரேலுக்கு 100க்கும் மேற்பட்ட இராணுவ விற்பனையை ரகசியமாக மேற்கொண்டதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்க. அதில் ஆயிரக்கணக்கான துல்லியமான வெடிமருந்துகள், சிறிய குண்டுகள், பதுங்கு குழிகளை தகர்க்கும் குண்டுகள் மற்றும் சிறிய ஆயுதங்கள் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 2019 மற்றும் 2023க்கு இடையில இஸ்ரேலுக்கு 30 விழுக்காடு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்து ஜெர்மனி 2வது மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராக இருக்காங்க. 2023 இஸ்ரேலுக்கு ஐரோப்பிய நாட்டின் ஆயுத விற்பனை 326.5 மில்லியன் ஆக இருக்கும். 2022 ஒப்பிடும்போது ஆயுத விற்பனை 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 306.4 மில்லியன் யூரோ மதிப்புள்ள இராணுவ உபகரணங்கள் மற்றும் 20.1 மில்லியன் யூரோ மதிப்புள்ள போர் ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக ஜெர்மன் அரசாங்கம் ஜனவரி மாதம் சொன்னாங்க.
இத்தாலி இஸ்ரேலுக்கு 3வது பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராக இருக்காங்க. இஸ்ரேல் தனது சொந்த பாதுகாப்பு துறையை அமெரிக்க உதவியோட கட்டமைத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகின் 9வது பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராகவும் இருக்காங்க. பெரிய அளவிலான ஆயுதங்களை விட மேம்பட்ட தொழில்நுட்ப தயாரிப்புகளில் கவனம் செலுத்துகிறது. இப்படியாக இஸ்ரேலை மத்திய கிழக்கு ஆசியாவில் அரபு நாடுகளை அடக்கி வைக்கும் தனது தளபதியாக மேற்கத்திய நாடுகள் கருதி இஸ்ரேலை பத்திரமாக பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ காசாவை மட்டும் கிடையாது, அணு ஆயுத தயாரிப்பில் இறங்கியிருக்கும் ஈரான் அடக்கவும் இஸ்ரேலை ஒரு பெரும் ஆயுதமாக அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை.